கல்மனம் கொண்டவர்களையும் கரைய வைக்கும் திரைப்படம்தான் மாயாண்டி குடும்பத்தார். அண்ணன் தம்பி பாசத்தையும் ஒற்றுமையையும் தத்ரூபமாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அந்த படத்திற்கு 2009ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதும் கிடைத்தது. கிராமங்களில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட அந்த படத்தை யுனைடெட் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ்.கே. செல்வகுமார் தயாரித்திருந்தார். அவர் தயாரிக்கும் படத்தில் மட்டும்தான் சென்டிமெண்ட், நிஜத்தில் தங்க நிறுவனத்திற்கே நெக்காக விபூதி அடிக்கும் வில்லன் என காவல்துறை தேடி வருகிறது. தற்போது ரோஜா மல்லி கனகாம்பரம் என்ற திரைப்படத்தை எஸ்.கே. செல்வகுமார் தயாரித்து வரும் நிலையில் தனது மனைவி பிந்து மற்றும் தங்க நகை நிறுவனத்தின் இயக்குனர் ஆனந்தமூர்த்தி உள்ளிட்டோருடன் இணைந்து தங்க நகை வியாபாரத்திலும் ஈடுபட்டுள்ளார். அபீஸ் ஜெம்க்ளோவ் எனப்படும் தங்க நகை நிறுவனத்தை நடத்தி வந்த இவர்கள் மும்பையைச் சேர்ந்த யூனிக் செயின்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் என்ற ஹால்மார்க் தங்க நகை தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் சுமார் 14.05 கோடி மதிப்புடைய 10.502 கிலோ தங்க நகைகளை பல கட்டங்களாக வாங்கியதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் பணத்தை மின்னல் வேகத்தில் செலுத்தியதால் செல்வகுமாரையும் அவரது மனைவியையும் மும்பை நிறுவனமும் முழுமையாக நம்பியிருக்கிறது. அதன் பிறகு பணம் செலுத்தாமல் காலம் தாழ்த்திய தம்பதி ரூபாய் 15.34 கோடி மதிப்புடைய காசோலையை வழங்கினர். அந்த காசோலையிலும் ஏமாற்று வேலை செய்த அவர்கள் பணத்தை தவணை முறையில் திருப்பித் தருவதாக நோட்டரி சான்றளிக்கப்பட்ட உறுதிமொழி பத்திரத்தை அளித்துள்ளனர். இருப்பினும் வாக்குறுதி அளித்தபடி நிலுவைத் தொகையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அதனால் பொறுமையில் இழந்த யூனிக் செயின்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் சன்யம் பிரேம் மெஹ்ரா மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்குப்பதிவு செய்திருக்கும் போலீசார் தயாரிப்பாளர் எஸ்.கே. செல்வகுமாரின் மனைவி பிந்து மற்றும் தங்க நகை நிறுவனத்தின் இயக்குனர் ஆனந்தமூர்த்தி நடராஜன் ஆகிய இருவரையும் பெங்களூருவில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். இருவரிடமும் விரிவான விசாரணை நடத்தவும் நிதி பரிவர்த்தனைகளை கண்டறியவும் நகைகளை மீட்கவும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களை கைது செய்யவும் மும்பை குற்றப்பிரிவு காவல்துறை 7 நாட்கள் காவல் கோரியிருக்கிறது. மேலும் தலைமறைவாக உள்ள மாயாண்டி குடும்பத்தார் திரைப்பட தயாரிப்பாளரையும் தேடி வருகின்றனர்.